வெல்கம் டு எஸ்ஜே வஷ்ணி. இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து குண்டு மல்லி செடிங்க, மல்லிப்பூங்க. நம்ம வந்து பூக்களில் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லீஃப் எல்லாமே நல்லா இந்த பாருங்கள் இது போல் இருக்கும் பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம உரி விட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வெயில் சமயம் நல்லாவே பூ எடுக்குங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணதுனால எல்லா இதுலேயுமே தளிரில் சூப்பராகவே மொட்டுக்கள் வந்து பூ கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கு, ப்ளூம் ஆகிட்டுருக்குது. இங்கே பாருங்கள், 3 அடுக்குன்னு சொல்லியிருப்பேன், 3 லேயர்ஸு. இதுக்குள்ளார திருப்பி இது 2, இது உள்ளே ஒரு 3 வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், லேயர் லேயராக வருங்க. இதில் மொத்தம் 3 அடுக்குங்க. இதில் பார்த்துக்கோங்க, இப்போ எல்லாத்துலேயுமே வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இப்போ இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதில் எதுவும் இது இல்லைங்க, மாட்டுச்சாண உரம் தான் நான் போடுறது. எல்லா இதுலேயுமே மொட்டுக்கள் வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு இதில் செடியிலையும் நான் வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி கட் பண்ணி காமிச்சிருப்பேன். எல்லாத்துலேயுமே மொட்டு வந்துட்டாங்க பாருங்கள். ஃபுல்லும் பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே இப்போ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இது வரும்போது பூக்கள் நல்லாவே பூ எடுத்துருங்க. அதே மாதிரி செடி இது வந்து சிங்கிள் பெட்டலாக இருக்கிறது. இப்போ இதில் இன்னும் வர மொட்டுக்கள் வர ஸ்டார்ட் ஆகலைங்க. இதுலேயுமே இன்னும் மொட்டுக்கள் வர ஸ்டார்ட் ஆகலை. சரி வாங்க, அப்படியே நம்ம ரெயின் லில்லிஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இவங்க வந்து லில்லிப்பை கலர் சேஞ்ச் ஆகிட்டாங்க பாருங்கள். நேற்று பூத்துருந்தது, அவுட்டர் இந்த எட்ஜில் மட்டும் நல்ல ஒரு பிங்க்காக இருந்தாங்க, ஓரம் கொஞ்சம் ஒயிட் இருந்தது. இப்போ ஃபுல்லுமும் அப்படியே கலர் அப்படியே மாறிடுச்சு. லில்லிப்பை அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே தான் வச்சுருக்கேன். தொட்டி எல்லாம் அது பாருங்கள், எல்லாம் எடுத்து போடணும். சரி சூப்பட்டு பாருங்கள், கண்டினியூஸாகவே பூக்கள் பூத்துட்டே தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது வந்தாச்சு. வாங்க, இது எல்லாமே புதுசாக மாற்றினது தான். இது தொட்டி எல்லாமே எல்லாம் உடஞ்சிருச்சு பாருங்கள். மொட்டுக்கள் கண்டினியூஸாக அவ்வளோ வந்துட்டுருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இது ஆல்ரெடி பூத்துருச்சு. இப்போது ஒரு 3 மொட்டு வந்திருக்குறாங்க பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். டக்குன்னு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மழை பெஞ்சுதுங்க, போன வாரத்தில் ஒரு நல்ல மழை வந்ததுங்க. இப்போ இந்த ஒரு 2 டேஸ் கழித்து திரும்ப ஒரு மழை வந்ததுங்க. இந்த சமயத்தில் எல்லாமே சூப்பராக மொட்டுக்கள் எட்டி பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே பாருங்களேன், இன்றைக்கி காலம்பரை பூத்தவங்க தான் கனூன்னு. இங்கே பாருங்கள், கனூன் லைட்டு எல்லோ. அடுத்த ஒரு மொட்டு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அங்கேயும் மொட்டு வந்திருக்குறாங்க, பட் இந்த பாட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும். பாருங்கள், லெமன் குவாட்ஸு, லீலாவாடி தெரியலையா? இங்கே பாருங்கள், லீலாவாடி இந்த மொட்டு வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி பூத்துட்டாங்க பாருங்கள், பூத்துட்டாங்க. இப்போ இந்த இதில் எல்லாமே கொஞ்சம் இந்த பாட் ஃபுல்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம், இருந்தாலும் நிறைய வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். எல்லாமே எடுத்து போட்டோம். அரப்பரம்பை பாருங்கள், அரப்பரம்பை மல்டிபட்டல் ஒரு அழகாக இருக்கும். ஒரு பிங்க்கு ஆரஞ்சு எல்லாம் மிக்ஸ் ஆனது. ஈவினிங் எடுக்கிறதுனால கலர் இப்படி தெரியுது, எல்லாம் ஒரு மல்டி கலராக இருக்கிறது இது. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் தான், செஞ்சுட்டே தாங்க இருக்கிறோம். இங்கே பாருங்கள், மொட்டு ஜூனியர் சப்டபிள் லேடி. இது வந்து சிண்டா அழகாக இருக்கும் கலரு. கிடைச்ச இடத்துல எல்லாமே கொஞ்சம் வச்சுருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்களா, அத்தி மரத்து மேலே ஃபுல்லாக
மொச்சையோடைய கொடி வந்து படர்ந்து இருந்தது பார்த்திங்களா, எல்லாமே நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதனால் இந்த இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இனிமேல் தான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோமா, இன்னும் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க. இதில் அதுக்குள்ளே பாருங்கள், இதில் பாருங்கள், சிட்ரினா சீட் போட்டு வளர்ந்தது தான் இது. எப்படி இருக்குது கலரு? ஈவினிங்னும் போது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. ரயாரி, ரராரின்னு சொல்லலாம், ரயாரி 2 பூ பூத்துருக்குறாங்க, 2 பூ பூத்துருக்குறாங்க. அப்புறம் இவங்க வந்து ரவுண்டட் நேத்தி பூத்து இருந்தது. ஸ்பைடர் பாருங்களேன், நேத்தி பூத்து இருந்தது. சம்பா பாருங்கள், சம்பா காலில் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. இங்கே பாருங்கள், பேக் சைடில் பிங்க்கு கூட்டமாக பார்க்கணும், அவ்வளோ அழகாக சூரிய வெளிச்சத்தில் பார்க்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குது கலரு. இங்கே பாருங்க சக்குரா ஸ்னோ, வாவ் சூப்பருங்க. சக்குரா ஸ்னோ கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அவைலபிள் தான். இந்த பாருங்கள், இப்போது 4, 5, 6 இருக்குது. இன்னொரு இதில் 2 வந்திருக்குதுங்க. ஸோ இதில் 4 இருக்குது. சக்குரா ஸ்னோ அவைலபிள் பாருங்கள். அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே சக்குரா ஸ்னோ பூத்துட்டாங்க. ஆகிய நாளைக்கு இதில் ஒரு 3 பூ பூக்க போகிறாங்க பாருங்கள், 3 பூ பூக்க போகிறாங்க. அப்புறம் இவங்க வந்து மைபிகாட்டி அது ஃபுல்லும் இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாமே அரூரா எல்லாமே எடுக்கணும். அடுத்து இங்கே பாருங்கள், இவங்க நேற்று பூத்து இருந்துங்க. ஹாட் ரப்பு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறாங்க. கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இவங்க இன்றைக்கி பூத்தவங்க கலர் எப்படி இருக்கு பாருங்கள். நேற்று பூத்தவங்களே நல்லா தனியாக பார்க்கும்போது டார்க்காக இருந்தது. இன்றைக்கி பூத்தவங்க எவ்வளோ இருக்கா, ஈவினிங் சமயத்துலேயே எப்படி இருக்குது பாருங்கள். கலர் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கா. இருங்க இப்படி பிடிச்சி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் இதை விட நல்லா டார்க்காகவே இருப்பாங்க. அடுத்து பிங்க் வேலண்டைன் பாருங்களேன், கீழே குப்பரை இருக்குது. எங்கெங்கே விழுந்ததோ அங்கங்கே அப்படி அப்படியே முளைச்சிக்கிருக்கும் பாருங்கள். சங்குப்பூ நல்லா டார்க்கு சங்குப்பூ. இங்கே பாருங்கள், சீட்ஸ் தெரியுதுங்களா? பாருங்க, இது போல் தான் கீழே விழுந்திருக்கும். இவன் பறந்த கூட போயிடுது. இது பாருங்கள், நல்லாவே சீட் கொடுக்கக்கூடியது. இங்கேருந்து பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது. வாங்க அப்படியே ஓவரால் பார்த்துக்கலாம். சாண்ட் கர்லஸ் ஈவினிங் தான் ப்ளூம் ஆவாங்க. ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது பாருங்களேன். இது நல்ல ஒயிட் கலரில் வரும் ஃப்ளாரு. இப்போ பார்த்தா ஒன்று தான் இருக்கான், அடுத்தடுத்து பார்த்தா டக்குன்னு எட்டி பார்த்துருப்பாங்க. இது சௌரியாட்டம் வருங்க, நல்லா நீளமாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டுக்கு வருது. வாங்க அப்படியே ஒரு இது பார்த்துக்கலாம் பாருங்கள். இது எல்லாமே புது பாட்டுங்க, எல்லாம் எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். மேலே இருந்து இந்த கல்லெல்லாம் கீழே விழுந்திருக்கும்போது அடிபட்டு கீழே உடஞ்சிருச்சு. திருப்பி எல்லாமே மாற்றணும். சில பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஷூர்னி அப்படியே மாதிரி போயிடுச்சு பாருங்கண்ணா. எங்கே அப்படியே கொடியாட்டம் போகுது பாருங்கள். இந்த சைடு எல்லாமே ஒரு பிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.